வணக்கம். இன்னைக்கு சோம்பினுடைய மருத்துவ குணங்கள பத்தி பார்க்கலாம். இதுல மக்னீசியம், பொட்டாசியம், ஃபைபர் சத்துக்கள் எல்லாமே அதிகமா இருக்கு. இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கனால நம்மளுடைய பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர இது கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாரி ஃபைபர் அதிகமா இருக்கனால நமக்கு ப்ராப்பரான டைஜெஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மலச்சிக்கல் இல்லாம தடுக்குது. அஜீரண கோளாறுகள், பசியின்மை, அதே மாரி வாயில ஏற்படக்கூடிய துர்நாற்றம் இது எல்லாமே சரியாகுது. ஒரு ஸ்பூன் சோம்ப எடுத்து நம்ம அப்படியே அத மென்னு சாப்பிட்டுட்டு வரும்போது, நம்ம வயிற்றுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் வயிற்று வலி, அதாவது இடுப்பு வலி, கால் வலி, கை வலி, அடி வயிற்று வலி அதிகமா இருக்கும்போது, இந்த சோம்ப நம்ம கஷாயம் மாரி செஞ்சு குடுக்கும்போது, இந்த வலி குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு டயூரெட்டிக் ஆக்ஷன்ஸ் அதிகமா இருக்கனால, நம்மளுடைய உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் சத்துக்கள் எல்லாமே சிறுநீர் மூலியமா வெளியேத்துது. குறிப்பாக யூடிஐன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று, அதாவது யூரின் போகும்போது வரக்கூடிய எரிச்சல், வலி, அரிப்புத்தன்மை இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணுது. அதுலயும் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல ஏற்படக்கூடிய தலைவலிய சரி பண்றதுக்கு இந்த சோம்ப டீ மாரி செஞ்சு நம்ம குடிச்சிட்டு வரலாம்.